போர் என்பது வெறும் ஆயுதங்களால் மட்டும் நடப்பதில்லை என்பதை ஈரான் இப்போது உலகிற்கு உணர்த்தியுள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் போர் பதற்றம் உச்சத்தில் இருக்கும் நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை நேரடியாக சீண்டும் வகையில் ஈரான் ஒரு புதிய யுக்தியை கையில் எடுத்துள்ளது. சமூக வலைதளங்கள் மூலம் அமெரிக்காவை விமர்சிக்கும் மீம்ஸ் போர் இப்போது சர்வதேச அளவில் பெரும் பேசும் பொருளாகியுள்ளது. தென்னாப்பிரிக்காவில் உள்ள ஈரான் தூதரகத்தின் அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கத்தில் டொனால்டு டிரம்ப் கப்பல் போக்குவரத்தை அனுமதிக்குமாறு கெஞ்சுவது போன்ற மியூசிக்கல் வீடியோ ஒன்று வெளியாகியுள்ளது. இதில் "நீ என்னை முடுக்கினால் நான் உன்னை முடுக்குவேன்" என்ற பாடல் வரிகளுடன் டிரம்பை ஈரான் கலாய்த்துள்ளது. இதோடு நிற்காமல் டிரம்பை பெர்சியன் வளைகுடாவின் பரிதாபகரமான கடற்கொள்ளைக்காரன் என்று அந்த பதிவுகளில் கடுமையாக சாடியுள்ளனர். சமுத்திரத்தின் நடுவில் டிரம்ப் சிக்கி இருப்பது போன்ற மீம்ஸுகள் வைரலாகி வருகின்றன. வெறும் நகைச்சுவைக்காக மட்டும் ஈரான் இதை பார்க்கவில்லை. மும்பையில் உள்ள ஈரான் துணை தூதரகமோ தங்களின் வேகமான ஏவுகணை படகுகள் தயார் நிலையில் இருப்பதை மறைமுகமாக எச்சரிக்கும் வகையில் "இன்னும் ட்ரைலர் தான் பார்த்திருக்கிறீர்கள், உண்மையான படம் இனிமேல்தான்" என்று அதிரடியாக பதிவிட்டுள்ளது. இஸ்லாமாபாத்தில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே நடந்த 21 மணி நேர பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தாலும் போர் நிறுத்த ஒப்பந்தம் கேள்விக்குறியாக இருப்பதாலும் ஈரான் தற்போது இத்தகைய கிண்டல் மற்றும் எச்சரிக்கை நிறைந்த பதிவுகளை தீவிரப்படுத்தியுள்ளது. ஏவுகணைகளால் பதிலை சொல்வதற்கு முன்னதாக டிஜிட்டல் தளத்தில் அமெரிக்காவை இழிவுபடுத்துவதன் மூலம் தங்களின் இராணுவ தயார் நிலையையும் உறுதியையும் ஈரான் வெளிப்படுத்துகிறது. வார் ரூம்களில் நடக்கும் பேச்சுவார்த்தைகளை விட சமூக வலைதளங்களில் நடக்கும் இந்த வார்த்தை போர் உலக நாடுகளை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. இந்த மீம்ஸ் போர் அடுத்த கட்டத்திற்கு செல்லுமா அல்லது மீண்டும் ஆயுத மோதல் வெடிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர்